எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோங்கன்னா, கிராமத்து சைடு சிறுதானியத்த வச்சு பணியாரம் செய்வாங்கங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 1 டம்ளர் சாம அரிசி எடுத்துக்கலாங்க. 1 டம்ளர் தெனை அரிசி, 1 டம்ளர் கம்பு, 1 டம்ளர் சோளம், வெள்ளை சோளங்க, 2 டம்ளர் புழுங்கல் அரிசிங்க, 1/2 டம்ளர் பச்சரிசி, 1/2 டம்ளர் உளுத்தம் பருப்பு. இதெல்லாம் போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. காலையில் ஊற வச்சா நைட்டுக்கு தான் இதை ஆட்ட முடியும். கழுவிட்டு தான் ஊற வைக்கணும். இப்போ நைட் ஆகிடுச்சிங்க. இப்போ நல்லா கல் இல்லாமல் அரிச்சு எடுத்துக்கலாங்க. இதை மிக்சிலையும் போட்டுக்கலாம், உரல்லையும் போட்டு ஆட்டிக்கலாம். ஏன்னா உரல் ஆட்டினா தான் நம்ம தண்ணி போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு எந்த ஸ்வீட் வேணுமா, சர்க்கரை வேணுமா, நாட்டு சர்க்கரை வேணுமா, எந்த சர்க்கரைனாலும் போட்டு ஆட்டிக்கலாங்க. தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரையை போட்டு ஆட்டினா நைஸாக சூப்பராக வருங்க. கடலை ஆட்டி செஞ்சால் பாருங்க, நான் கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரையை போட்டு போட்டு ஆட்டுறேங்க. இப்போ இதை ஆட்டி எடுத்த உடனே உப்பு சோடாப்பு சேர்த்து கரைச்சி வச்சிடணுங்க. கரைச்சி வச்சா நைட்டுக்கு இப்போ ஆட்டி கரைச்சி வச்சா திருப்பி காலையில் தாங்க எடுத்து செய்ய முடியும். பாருங்கள், இப்போ காலையில் ஆயிடுச்சு, அவ்வளோ அழகாக புளிச்சு வந்துருச்சு. இட்லிக்கு மாவு எப்படி நைட்டில் ஆட்டி காலையில் செய்கிறோமோ அதே மாதிரி இதுவும். இப்போ தோசை செய்யலாம் வாங்க. லோ ஃப்ளேமில் தாங்க இருக்கணும் இது செய்யும்போது. ஏன்னா வெல்லம் போட்டிருக்கிறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் அப்படியே தீயிற மாதிரி இருக்கும். அதனால தான் லோ ஃப்ளேமில் வச்சு செய்கிறது. இதே நான் சர்க்கரை அஸ்கா சர்க்கரை சேர்த்துனா எதுவும் பண்ணாதுங்க, சூப்பராக வரும். நாட்டு சர்க்கரை சேர்த்தனா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. சிறுதானியத்தில் நாட்டு சர்க்கரை சேர்த்து செஞ்சாவே அவ்வளோ நல்லது. இப்போ பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்யும் போதும் லோ ஃப்ளேமில் தாங்க இருக்கணும். எண்ணெய் ரொம்ப சூடாகக்கூடாது. இதமான தீயில வச்சு சூப்பராக மெதுவாக பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கணுங்க. பாருங்கள், அப்படியே குலோப் ஜாம் மாதிரி குண்டு குண்டாக வரும். பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையிலும் சாப்பிட்லாம், உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. இது காரமாக செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாங்க. காரமாக செய்கிறதா இருந்தால் தோசை செஞ்சுக்கலாம். பாருங்க, எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சு. அப்படியே பொன்னிறமாக வருங்க. ஆனால் இதுக்கு ரொம்ப பொறுமை வேணுங்க. ரொம்ப பொறுமையாக தான் செய்ய முடியும் இதுக்கு. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், தோசை, சிறுதானிய தோசை எவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுலேயே பணியாரம் பாருங்க, எவ்வளோ சாப்பிட்டா எப்படி இருக்குதுன்னு பாருங்கங்க. அதுவே இந்த பக்கம் இருக்கிறது கொஞ்சம் ரவை சேர்த்து செஞ்சேங்க, அதுவும் சூப்பராக இருக்குதுங்க. அப்படியே அழகாக மெது மெதுன்னு வருதுங்க. வாங்க சாப்பிட்லாம்.